பெண்கள் சபரிமலைக்கு போகக்கூடாது, ஐயப்பன் கோயிலுக்கு பெண்கள் போகக்கூடாதுன்னு சொல்ல. எல்லா ஐயப்பங்களும் பெண்கள் போகலாம். ஏன் சபரிமலைக்கு போகக்கூடாது? பெண்களுடைய உடல் அமைப்பு அந்த மாதிரி. பருவம் அடைவதற்கு முன்பாக சபரிமலைக்கு போகலாம் பெண் குழந்தைகள். அந்த பருவம் அடைதல் நின்ன உடனே வயசானவங்க 50 வயசுக்கு மேலே உள்ளவங்க சபரிமலைக்கு போகலாம். ஏன்னு கேட்டேன்னா, இந்த சபரிமலை உயரமான இடத்துல இருக்குங்க. கடல் மன்றத்துக்கு குறிப்பிட்ட உயரம் இருக்கும். அங்கே மேலே போக போக அழுத்தம் கம்மியாகும், காற்றின் அழுத்தம் கம்மியாகும். நம்ம உடம்புள்ள காற்றின் அழுத்தம் அப்படியே இருக்கும். அப்போது இந்த பெண்கள் 25 வயசு 30 வயசு பெண்கள், மாதவிடாய் வரக்கூடிய பெண்கள் சபரிமலைக்கு போகின்ற பொழுது இயற்கையாகவே அவர்களுக்கு இரத்தப்போக்கு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஒரு புலி 40 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்தாலும் அந்த இரத்த வாடையை நுகரக்கூடிய தன்மை புலிக்கு இருக்குது. இந்த வயதுடைய பெண்கள் அந்த சபரிமலைக்கு வரும்போது அந்த மாதிரி ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படக்கூடாது என்பதற்காக 1. 2, 48 நாள் 20 நாள் விரதம் இருந்து 50 கட்டுப்படுத்தி மலைக்கு போகிற சாமிகள் எல்லா சாமிகளுமே 50 அடக்கி ஆளுவாங்கன்னு சொல்ல முடியாது. அது 1. 2, 3வது ஐயப்பன் நித்திய பிரம்மச்சாரி. அங்கே ஆடல் பாடலாகவோ அல்லது கணவன் மனைவியாகவோ உல்லாசமாகவோ ஐயப்பன் காட்சியதில்லை. தத்துவமசியாக தவக்கோலத்திலே ஞானியாக காட்சி தருகிறார். அந்த ஞான பார்வையை பெண்களுடைய உடம்பு ஏற்றுக்கொள்ளாது. அது ஒரு முக்கியமான காரணம். தத்துவமசியாக தவத்திலே இருக்கக்கூடிய ஐயப்பனை பெண்கள் பார்ப்பது மற்ற கோயிலை பார்ப்பார். எல்லா கோயிலும் ஐயப்பன் இருக்கார்ல, அந்த அவர் அங்கே ஞானியாக இருக்கக்கூடிய காரணத்தினால் பெண்கள் அங்கே போகக்கூடாது.